மேடம் பேர் அக்ஷயா. அக்ஷயா போட்டலாமா? மேரேஜ் ஆனது கோயிலையா? வடப்பள்ளி முருகன் போயிட்டு போட்டலாமா? இல்லை போயிட்டு வந்துட்டு வரல. நல்லா கச்சிட்டா மேலே ஆக்சுவலாக நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எலெக்ஷன் வந்து லேட்டரான எங்களுக்கு அறிவிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதை ஓட் பண்ண முடியுமா முடியாதான்றதை வந்து நான் மைண்ட்லேயே எடுத்துக்கல. கல்யாணம் முடிஞ்சோடனே இன்றைக்கி ஓட் பண்ணியே ஆகணுன்ற மைண்ட் செட்டை தான் நான் வந்தேன். இங்கே ஒரு மாப்பிள்ளையாக வராமல் ஒரு நல்ல ஒரு அட்வொகேட், நான் ஒரு அட்வொகேட்டாக இருக்கேன். ஒரு அட்வொகேட்டாகவும் ஒரு நல்ல ஒரு சிட்டிசன் அதுக்காக நான் வந்து ஒரு ஓட் பண்ணுறேன். இது வந்து நம்ம வந்து இது டியூட்டி இல்லை, இது ஆக்சுவலாக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ நான் அதனால் நான் அந்த ஓட் பண்ண வந்திருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என் ஒய்ஃபுக்கு ஓட்டு வந்து கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட். நெக்ஸ்ட் நாங்கள் அங்கே தான் போகிறோம். இஃப் வி ரீச் இன் டைம் வி வில் காஸ்ட் அவர் ஓட். கொஞ்சம் நீங்கள் போங்க. கொஞ்சம் வந்துடுமா? ஓகே. சைடு மாப்பிள்ளை எங்கிட்டு வாங்க. சித்தனாலும் விசாடி அந்த கை வச்சாங்க செல்ஃபி எடுத்துக்கோ. அடிச்சு போடுறேன். வண்டி எங்க இருக்குது அங்கே போங்க. பொண்ணோட சேர்ந்து வாங்க. பொண்ணோட சேர்ந்து வாங்க. மேடம் இங்கேருந்து எடுக்கிறதுக்கு தான் எங்களுக்கு அனுமதிக்கு பாஸ் கொடுத்துருக்காங்க மேடம். ஓட்டு போடுறது எடுத்துகிட்டு தான் போவோம். ஓட்டு போடுறதுன்னா உள்ளே போய் இல்லை, இங்கேருந்து எடுத்துகிட்டு தான் போவோம். கை காட்டுங்கண்ணே, கை காட்டுங்க, கை காட்டுங்க. தம்பி இங்கே பாருமா. இப்போ கல்யாணம் முடிச்ச உடனே நேராக வந்து ஓட் போட வந்திருக்கேன். எல்லாரும் ஓட் போடுங்க. நானும் என் மனைவி ஃபஸ்ட் டைம் ஓட் போடுறோம். சேர்ந்து வந்து ரொம்ப எல்லாரும் சந்தோஷமா இருக்கு. வந்து ஓட் போடுங்க. எடுத்துக்கலாம். எடுத்துட்டீங்கல்ல சார், போதும். முடிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓட்டு போட்டிருக்கோம். ஜனநாயக கடமையை வந்து நாங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கிறோம். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இது
அங்கே நின்று அப்படி விரல தூக்கி காட்டணும் மை போட்டுருக்கு விரல தூக்கி காட்டு